Hello friends, welcome to Chef Gayathr's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போறோங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. எப்படி குவிக் அண்ட் ஈஸியா KFC சிக்கன் பர்கர் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்க போறேன். இந்த டிஷ் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். சான்ஸே இல்லை, வேற லெவலில் இருந்தது. ஸோ அந்த டிஷ்ஷை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ டிஷ்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன டிஷ் கிறிஸ்பி அண்ட் செம்ம ஜூஸியாக இருக்க போது வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த பர்கருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹோல் சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனில் இருக்கிற 2 பிரெஸ்ட்டு மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த பிரெஸ்ட்டை நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னா, இதுதான் ஒரு பிரெஸ்ட்டுங்க, இது ஹோல் பிரெஸ்ட். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நடுவில் ஸ்லிட் பண்ணி இந்த மாதிரி வந்து 2ஆக பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் பிரெஸ்ட்டை இந்த மாதிரி ஒரு வுட் இல்லாட்டினா ஒரு ஹேமர் எடுத்து நல்லா நீங்கள் வந்து ஹிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஹிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீஸ் பெருசாக இருக்கிறதுனால நான் 2ஆக ஸ்லிட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த பீசஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது வந்து நான் மேரினேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நார்மலாக நீங்கள் சிக்கன் 65 பண்ணுறதுக்கு எப்படி உப்பு போடுவீங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் ஆஃப் ஹாட் சாஸ். ஹாட் சாஸ் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட சப்போஸ் ஹாட் சாஸ் இல்லைனா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அது பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கும் ஒரு காரத்துக்காக இது வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஜிஞ்சரும் 1 ஸ்பூன் கார்லிக்கும் எடுத்திருக்கேன். ஸோ பெப்பர் பவுடர் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர். ஓகே, இதை இப்போ வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes to 1 hour ஊற வச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே வேண்டாம். உங்களுக்கு சப்போஸ் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சில்லி பவுடரை குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 30 minutes to 1 hour நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம வந்து சிக்கன் மேரினேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த KFC பர்கருக்கு வெளியில் வந்து ஒரு கோட்டிங் இருக்கும்ல, அந்த கோட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 கப் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் அப்படின்னா வந்து மைதா எடுத்திருக்கேன். ஸோ இந்த இதில் நான் போட்டுக்கிறேன். நம்ம ஊரில் நீங்கள் ஜல்லடையில் இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா நீங்கள் டைரக்ட் பவுலில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த 2 கப் மைதாக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3/4 கப் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், வந்து சோள மாவு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது நான் எப்போவே சொன்ன உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள். ஸோ நீங்கள் ஒயிட் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணும்னா பிளாக் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கார்லிக் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ஊரில் இருக்கிற ஜல்லடை மாதிரியே தான். ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இது. ஸோ இந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிக்கனை வந்து ஒரு 3 லேயர் கோட்டிங் மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான 3 இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ண வந்து மாவையும் தனியாக வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா கோல்ட் வாட்டர் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் கோல்ட் வாட்டர் இல்லை, யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலர் டேப் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன் இந்த 3 லேயர் ஆஃப் பேட்டர் அந்த கோட்டிங் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், சிக்கன் வந்து மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நான் அந்த மாவில் வந்து டஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா வந்து கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் லேயர் ஆஃப் கோட்டிங். நம்ம இப்போ இந்த டஸ்ட் பண்ண மாவை இந்த கோல்டு வாட்டரில் வந்து சிக்கனை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். சும்மா ஒரு தடவை இந்த மாதிரி வச்சுட்டு எடுத்துருங்க போதும். நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்தாச்சு, இப்போ செகண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறோம். இப்போ செகண்ட் கோட்டிங்கும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்த செகண்ட் கோட்டிங்கை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதே கோல்ட் வாட்டரில் டிப் பண்ண போகிறோம். ஸோ இது செகண்ட் கோட்டிங் கொடுத்து கோல்ட் வாட்டரில் டிப் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தேர்ட் கோட்டிங் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம யோசிப்போம்ல, எப்படி கடையில் வந்து அவ்வளோ அழகாக ஃப்ளேக்ஸ் மாதிரி லேயராக வருது பர்கருக்குள்ளே சிக்கனில் அப்படின்னு யோசிப்போம். ஸோ இதுதான் அந்த சீக்ரெட்டே. ஸோ நிறைய பேர் வந்து எக்கு டிப் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி எக்கு பண்ணக்கூடாது. எக்கு வந்து நிறைய ஸ்மெல் வரும்.
ப்ளஸ் இந்த அளவுக்கு வந்து அந்த லேயர் வந்து அழகாக வராது. ஸோ இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட்லலாம் யூஸ் பண்ணுற ப்ராசஸ். செகண்ட் கோட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம தேர்ட் கோட்டிங் கொடுக்க போகிறோம். சேம் ப்ராசஸ் தாங்க. 3 டைம்ஸ் பேட்டரில் டிப் பண்ணும், 2 டைம்ஸ் வந்து வாட்டரில் டிப் பண்ணுறோம். இதுதான் ப்ராசஸ். ஸோ இப்போ தேர்ட் டைம் நம்ம வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு எடுக்க போகிறோம். இது வந்து ஃபைனல் கோட்டிங். இப்போ பர்ஃபெக்டான நம்ம வந்து பர்கர் கோட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சைடில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பீசஸையும் பண்ணிவிடுங்க. ஸோ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆயில் ஆட் பண்ணி அது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லா சிக்கனையும் ஒன்று இதில் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ எண்ணெய் வந்து ஃபுல்லாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ நிறையா போடாதீங்க, ஒரு 3 பீசஸாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா ஈச் சைடு வந்து 4 மினிட்ஸ் வைங்க. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. நான் எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கெச்சப்பும் மைனஸ் சாஸும் போட்டிருக்கேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கெச்சப்பும் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மைனஸ் சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 2 பர்கர் பண்ண போகிறேங்க. ஒன்று வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் மெக்டிலையும் KFC சிக்கன்லையும் கிடைக்கிற பர்கர் மாதிரி. அதுக்கு சாஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் அண்ட் கெச்சப் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைக் அமெரிக்காவில் ஆர்பிஸ்ன்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே வந்து பர்கர் வந்து ஹாட் சாஸ் பர்கர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த பர்கர் ரெசிபியும் இதில் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ரெண்டுமே ஈஸி ப்ராசஸ் தான். ஒரே பர்கரை வச்சு 2 ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வாங்க இப்போ போகலாம். செசமி பன் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து செசமி பன் கிடைக்கல, இல்லை ரெகுலர் பன் தான் இருக்குன்னா கூட நீங்கள் ரெகுலர் பன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுவும் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ரெகுலர் பிரெட் வரும்ல, வீட் பிரெட் ஆர் லைக் மைதா பிரெட் இருக்கும்ல, அந்த பிரெட்டில் கூட நீங்கள் இதே சிக்கனை வந்து அதில் கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ செசமி பண்ணை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஸ் எடுத்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லெட்யூஸ் வச்சுக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட லெட்யூஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கேபேஜும் வைக்கலாம், குக்கும்பரும் வைக்கலாம். ஒரு லேயர் ஆஃப் டொமேட்டோ வச்சுக்கிறேன். ஸோ சீஸ் வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஸ் எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பர்கர். அடுத்த பர்கர் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ சாஸ் ரொம்ப கம்மி பண்ணாதீங்க, கொஞ்சம் நல்லா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ஸ்டைல் KFC அண்ட் மெக்டி பர்கர் ரெடி ஆகிடுச்சு. சான்ஸேயில் சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லும் செம்மையாக இருக்குது. லைக் எக்ஸாக்ட்லி பர்ஃபெக்ட்லி லைக் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஹாட் சாஸ் பர்கர் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பெரியவங்களுக்கு வந்து இந்த ஹாட் சாஸ் பர்கர் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி என்னோட பெரிய பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ஹாட் சாஸ் பர்கர் பண்ண போகிறேன். ஹாட் சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கிறேன் ஹாட் சாஸில். ஸோ நல்லா கோட்டிங் மாதிரி கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், எனக்கு அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அப்படியே வாய் ஊடுது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா பர்கருக்குள்ளே வைக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹாட் சாஸில் வந்து அந்த சிக்கனை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே செசமி பன் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் பன் இருந்தால் கூட பிரெட் இருந்தால் கூட எனி கைண்ட் ஆஃப் பிரெட் ஆர் பன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப கம்மியாக நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல சாஸ், கெச்சப் அண்ட் மயனைஸ், அது வந்து ரொம்ப கம்மியாக போடுறேன். ஏன்னா அதோட ஃப்ளேவர் வந்து போயிடும். சரி, இதோட ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா அந்த காரம் தான், அதுக்கு தான் நிறையா போடல நான். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் லெட்யூஸ் வச்சுக்கலாம். இதுக்கு நான் சீஸ் வைக்க போகிறது இல்லைங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சீஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பன் வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஹாட் சாஸ் பர்கரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்னேன்ல உங்களுக்கு, இதுக்கு வந்து நீங்கள் சீஸ் வந்து வைக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ எனி கைண்ட் ஆஃப் பர்கர் கம்பல்சரி கிடையாது. அந்த சிக்கனோட ஃப்ளேவர் மெயின், ப்ளஸ் நீங்கள் வைக்கிற அந்த காய்கறியோட ஃப்ளேவர் தான் மெயின். இந்த ஊரில் காய் இல்லாமையும் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பர்கரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பர்ஃபெக்டான சூப்பரான ஹோம்மேட் KFC பர்கர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம KFC அண்ட் மெக்டி ஸ்டைலில் பண்ண பர்கர். நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சான்ஸ் இல்லைங்க, சூப்பராக இருக்குது.
நிஜமாவே அந்த சாஸ் வந்து எக்ஸாக்ட்லி நம்ம வந்து மெக்டி அண்ட் கேஎஃப்சியில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் சாப்பிட்றேன். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா செம்ம கிறிஸ்பியாகவும் உள்ள அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. நம்ம மேரினேட் பண்ணோம்ல அதோட ஃப்ளேவர்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் மெயினாக அந்த கோட்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் பர்கரையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஹாட் சாஸ் பர்கரில் நீங்கள் வெறும் சீஸ் வைக்கணும் அவசியம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நான் சீஸ் வைக்கவே இல்லை. வெறும் லெட்யூஸும் அந்த சிக்கன் ஹாட் சாஸில் டிப் பண்ண அந்த சிக்கன் தான் வச்சுருக்கேன். ஸோ இதையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிஜமாவேங்க வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம மந்த்லி ஒன்ஸ் கூட பண்ணலாம். எப்போவுமே பர்கர் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த புளிப்பு அந்த காரம்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் 2 பர்கருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஹாட் சாஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம மெக்டி பர்கர் சாப்பிட்ருப்பீங்க, எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இல்லை கேஎஃப்சிலையும் சாப்பிட்ருப்பீங்க. பட் இந்த ஆர்பிஸோட சிக்கனோட ஸ்டைலை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னியோட எபிசோட் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். செஃப் காயத்ரிஸ் கிச்சன். See you on the next video. Bye.